சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 18. சுக மகரிஷி சேஷாசலத்தை அடைந்து ஸ்ரீனிவாசனை சந்தித்தார். ஸ்ரீனிவாசன் அவரை தக்க மரியாதையுடன் வரவேற்று அமரச் சொன்னார். ஸ்ரீனிவாசனிடம் அவர் முகூர்த்த பட்டோலையை வழங்கினார். அதை படித்ததும் ஸ்ரீனிவாசனுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தின் எல்லைக்கு அளவே இல்லாமல் போனது. நல்ல செய்தி கொண்டு வந்த சுக மகரிஷியை அவர் வாழ்த்தினார். பின்னர் ஒரு ஓலையில் ஆகாசராஜனுக்கு பதில் எழுதினார். ஸ்ரீமன் மண்டலேஸ்வர ராஜாதிராஜன் ராஜசேகரனான ஆகாசராஜன் அவர்களே, உங்கள் பத்ம பாதங்களின் சன்னதிக்கு சேஷலத்தில் வசிக்கும் ஸ்ரீமன் நாராயணனாகிய ஸ்ரீனிவாசன் மிக்க நன்றி தெரிவித்து எழுதும் கடிதம் இது. மகாராஜாவே, தாங்கள் தயை கூர்ந்து அனுப்பிய முகூர்த்த பத்திரிகை கிடைத்தது. அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். தாங்கள் குறித்துள்ள லக்ன நாளுக்கேற்றவாறு என் குடும்ப பரிவார சமேதனமாக வந்து தாங்கள் அளிக்கும் கன்னியாதானத்தை சாஸ்திரபூர்வமாக இருக்கிறேன். இவ்வாறு எழுதிய கடிதத்துடன் சுக மகரிஷி மீண்டும் நாராயணபுரத்தை அடைந்து ஆகாசராஜனிடம் ஒப்படைத்தார். ஆகாசராஜனுக்கு இந்த பணிவான பதில் பார்த்து மிக்க மகிழ்ச்சி. ஸ்ரீமன் நாராயணன் தனக்கு தகுந்த மரியாதை அடைமொழிகள் கொடுத்து அனுப்பிய கடிதமல்லவா? அந்த பணிவான வார்த்தைகளை அவன் மிகவும் ரசித்து படித்தான். இவ்வாறாக இருதரப்பும் திருமண நிச்சயம் செய்ததும் நினைத்தவனே கணவனாகப் போகிறான் என பத்மாவதி மகிழ்ந்தாள். இந்நிலையில் ஸ்ரீனிவாசனுக்கு மனக்குழப்பம். திருமணம் நிச்சயதாயிற்று. மணமகளோ ராஜா வீட்டு பெண், இளவரசி. அவளை அவளது இல்லத்தில் செல்வ செழிப்புடன் வளர்ந்திருப்பார்கள். நம்மிடமோ காசு பணம் இல்லை. திருமணத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டுமென்றால் பணம் வேண்டுமே. இங்கிருந்து கிளம்பும்போது மணமகளுக்குரிய பட்டுப்புடவை, ஆபரணங்கள் உள்ளிட்ட சீதனங்களை எடுத்துச் செல்லாவிட்டால் தன்னை பிச்சைக்காரன் என இந்த உலகம் எண்ணாதா? பத்மாவதி தான் என்ன நினைப்பாள்? அவளது குடும்பத்தார் தன்னை இழிவாக என்ன நேரிடமே என்ற சிந்தனையுடன் இருந்தபோது நாராயண 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 என்ற குரல் ஒலித்தது. நாரத மகரிஷி அங்கு வந்தார். ஸ்ரீனிவாசா, உன் திருமண விஷயம் அறிந்தேன். உன்னை பார்த்துவிட்டு செல்லவே வந்தேன் என்றார். ஸ்ரீனிவாசனின் முகம் வாடியது. நாரதர் அவரிடம், ஸ்ரீனிவாசா, புது மாப்பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன் முகமோ வாடியிருக்கிறதே, என்ன பிரச்சனை என்றார். நாரதரே, திருமணத்தை நிச்சயித்தாயிற்று. ஆனால் லக்ஷ்மணனையே மார்பில் சுமந்த என் நேரம் சரியில்லை. திருமண செலவுக்கு பணம் வேண்டும். அது எப்படி கிடைக்கும் என்று தான் தெரியவில்லை. இதனால் மனம் எதிலும் நாட்டம் கொள்ள மறுக்கிறது என்று ஸ்ரீனிவாசன் சொல்லவும் நாரதர் சிரித்தார். ஸ்ரீனிவாசா, எதற்காக ஏன் கவலைப்படுகிறாய்? குபேரனிடம் ஏராளமான பணம் இருக்கிறது. அவனிடம் கடன் வாங்கி கல்யாணத்தை முடி. பின்னர் கடனை திருப்பி கொடுத்து விடலாம் என்றார். ஸ்ரீனிவாசனுக்கு இந்த யோசனை பிடித்துவிட்டது. உடனே கருடனை வரவழைத்தார். கருடா, நீ சென்று குபேரனை அழைத்து வா என்றார். கருடனும் சென்று குபேரனை அழைத்து வந்தான். நாரதரே குபேரனிடம் பேசினார். குபேரா, ஸ்ரீமன் நாராயணன் மானிட அவதாரமாக ஸ்ரீனிவாசன் என்னும் பெயரில் பூலோகத்தில் இருப்பதை அறிவாய். இப்போது லக்ஷ்மி தேவி ஸ்ரீனிவாசனை விட்டு பிரிந்திருப்பதால் அவன் சகல ஐஸ்வர்யங்களையும் இழந்து நிற்கிறான். ராம அவதார காலத்தில் வேதவதி என்ற பெயரில் இருந்த நிழல் சீதை இப்போது பத்மாவதியாக பூமியில் அவதரித்து ஆகாசராஜனின் அரண்மனையில் வாழ்கிறாள். அவளுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் காதல் ஏற்பட்டது. இப்போது திருமணமும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ராஜா வீட்டு பெண்ணான அவளை திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு ஸ்ரீனிவாசனிடம் பணமில்லை. நீ அவனுக்கு கடன் கொடுத்து உதவினால் அவன் அசலும் வட்டியுமாக திருப்பி அளிப்பான். அவனுக்கு எவ்வளவு வேண்டும், வட்டி விவரம், திருப்பி தரும் கால அளவையெல்லாம் நீங்கள் கலந்தாலோசித்து கொள்ளுங்கள். ஸ்ரீனிவாசனுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் நீ பிறந்த பலனை அடைவாய் என்று சிபாரிசு செய்தார். ஸ்ரீமன் நாராயணனின் திருமணத்துக்கு என்னிடமுள்ள செல்வம் உதவுமானால் அதைவிட வேறு பாக்கியம் எது? தருகிறேன் என்ற குபேரன் 3364 ராமன் நாணயங்களை தந்தான். இந்த தொகை இன்றைய மதிப்புக்கு பல ஆயிரம் கோடிகளை தோடும். தொகைக்கான வட்டியை நிர்ணயித்து பத்திரம் எழுதினான். அதில் ஸ்ரீனிவாசன் கையெழுத்திட்டார். அன்பு சார்ந்த குபேரனுக்கு, நீ கொடுத்த பணத்திற்கு கலியுகம் முழுமையும் வட்டி செலுத்துவேன். கலியுகம் முடியும் வேளையில் அசலையும் மீதி வட்டியும் செலுத்தி விடுவேன் என உறுதியளித்தார். இப்போது திருப்பதியில் ஆண்டு வருமானம் 1000 கோடியை எட்டிவிட்டது. இதே குபேரன் வட்டியாக பெற்று கொண்டிருப்பதாக ஐதீகம். வட்டியே இவ்வளவு என்றால் ஸ்ரீனிவாசன் பெற்ற கடன் தொகையின் அளவை கணக்கிட்டு கொள்ளுங்கள். கலியுகம் முழுவதும் கோடிக்கணக்கில் வட்டி கிடைக்கப் போகிறது என்றால் குபேரனுக்கு சந்தேகம் ஏற்படாதா என்ன? அவன் மிகுந்த ஆனந்தத்தில் இருந்தான். ஆனால் மனதுக்குள் ஒரு சந்தேகம். ஏதுமே இல்லாத ஸ்ரீனிவாசன் இவ்வளவு பெரிய அசலுக்கு எப்படி வட்டி செலுத்துவார் என்று. குபேரனின் மன ஓட்டத்தை அறிந்த ஸ்ரீனிவாசன் அதற்கு பதிலளித்து
குபேரனை வியப்பில் ஆழ்த்தினார். நம்மளையும் தான் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறாரு. அப்படி என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.